இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. மகா பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்திருக்கிற நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் கூட நமக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை என்னென்னா யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் சந்தோஷம், உள்ளத்தில் ஒரு பெரிய பரவசம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இப்பொழுது இந்த வார்த்தை எங்கே வந்தது, யார் இதை சொன்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இப்போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. எந்த சூழ்நிலையில் அவர் இதை சொன்னார்? தேவன் ஆபிரகாமை விசுவாச பரீட்சைக்கு உட்படுத்தும் பொழுது, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை ஈசாக்கை பலியிடு என அவர் பரீட்சைக்கு நடத்தும் பொழுது அந்த பரீட்சையிலே அவர் பாஸ் பண்ணிட்டார். அந்த விசுவாச பரீட்சையில் அவர் தேர்ச்சி அடைஞ்சு அந்த சூழ்நிலையில் தான் சொல்கிறாரு யெகோவா ஈரேன்னு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், யெகோவா ஈரே என்று பாட்டு பாடுகிறோம், விசுவாசத்தோடு பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு யெகோவா ஈரே என்று விசுவாசத்தோடு பாடிட்டு இருக்கக்கூடிய விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாச பரீட்சையில் தேறினவர்களாக நாம் பாடுறோமான்னு நம்முடைய மனசாட்சியை நம்மை கேட்டுக்கொள்வோம். நமக்கு நாம் இந்த கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். விசுவாசமும் இல்லை, விசுவாசத்தில் முதிர்ச்சியும் இல்லை. ஒருவேளை விசுவாச பயிற்சியை நம்ம வைத்தாலும் கூட அதில் தோல்வி அடைந்த நிலையில் இருந்துக்கிட்டு யெகோவா ஈரேன் பாட்டு பாடுறோம், யெகோவா ஈரேன் விசுவாசத்தோடு பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் அப்படி இல்லை, விசுவாச பரீட்சைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டான், விசுவாச பரீட்சையிலே தேறினான். இன்றைக்கு வேதவாசிப்பாய் காணப்படுகிற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பேதுரு தெளிவாக இதை எழுதுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்கிறார். இப்போது இந்த பேதுரு தொடர்ந்து சொல்லும்போது, பரலோகத்தில் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிற பொக்கிஷங்களுக்காக சோதரம், பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமுள்ள விஷயந்தான். ஆனால் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படணும் அப்படின்னு அங்கே வலியுறுத்துகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் நீங்கள் கர்த்தருக்குள் செழுமையாய் வாழ்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் செழித்து இருப்பதற்கும் இந்த பூமியில் விசுவாச பரீட்சையினூட நடந்து வர வேண்டும் என்பதை, கடந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்பொழுது தான் நம்ம தைரியமாக சொல்லலாம், என் தேவன் எனக்கு யெகோவா ஈரே. இன்றைய நாளிலும் கூட தேவனே உம்முடைய விசுவாசத்தினால் எங்களை நிரப்புங்க. நீர் எதிர்பார்க்கிற விசுவாசத்தில் நாங்கள் பெருகவும் விசுவாச பரீட்சையிலே நாங்கள் தேர்ச்சி பெறுவோம். என்மேல் இரக்கமாயிரும், என்னை விட்டுடாதீங்க, விசுவாசத்தினால் நிரப்பும் என நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தினாலே நிரப்பப்படுவோம், விசுவாச பரீட்சையில் ஜெயம் எடுப்போம். அப்பொழுது ஆபிரகாமோடு சேர்ந்து நாம் கம்பீரிக்கலாம், என் தேவன் எனக்கு யெகோவா ஈரே. அருமையான தேவ ஜனமே, ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் பலி செலுத்தின அந்த வேத பகுதியை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இப்படி ஒரு விசுவாச பரீட்சை நமக்கு வருமானால் நாம் எந்த நிலையில் இருப்போம் என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசத்தில் நிரம்புவோம், விசுவாச பரீட்சையில் ஜெயம் எடுப்போம். நமக்கும் நம் தேவன் யெகோவா ஈரேவாக வெளிப்படுவது நிச்சயத்திலும் நிச்சயமே.
விசுவாச பரீட்சையில் தேர்ச்சி பெறாமல் யெகோவா ஈரே என்று பாட்டு பாடினா அது மனசுக்கு வேண்டுமானா சந்தோஷமாக இருக்கலாம். விசுவாச பரீட்சையில் தேறினவங்க தான் யெகோவா ஈரே என்கிற தேவனை தரிசிக்கிறவங்களாகவும் அவரை அனுபவிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. நான் பாட்டு மட்டும் பாடுறவனா அல்லது தேவனை அனுபவிக்கிறவனா?